गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षार्वक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷர். எப்போவுமே நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்போது நல்ல நேரம் பார்க்குறது வழக்கமாக இருக்கும். இந்த நல்ல நேரம் நமக்கு உகந்த நேரமாக இருந்துகிட்டு இருக்கணும். நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு அது சாதகமான நேரமாக இருக்கணும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறது இது ராசி பலன் நிகழ்ச்சி. இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு முக்கியமான அதுக்குள்ளே ஒரு சூக்ஷமம் என்பது இருந்துட்டுருக்கு. நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கும்பொழுது அவங்க இந்த பிரசன்னத்துக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. இந்த பிரசன்னம் பார்க்கும்பொழுது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்களுடைய சொந்த இடம் இருக்குது. அந்த சொந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிற வழக்கங்கள் இருக்குது. இது அவங்களுக்கு இந்த பாரம்பரியமான பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. அந்த பாரம்பரியமான பூஜை பண்ணுற வழக்கத்துலேருந்து சரி இது கொஞ்ச நாள் விட்டோன்னா அது பெரிய இது தானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் விற்றுட்டாங்க. அப்படி இந்த இடத்த மட்டும் விற்றதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிற வழக்கங்களே இருக்குல்ல, அவங்களும் அதை பராமரிக்காங்க. அதாவது அந்த இடத்த வாங்கினவங்க பராமரிக்காங்க. இவங்க பெருசாக ஒன்றும் கும்பிட்றதில்லை. அப்போ இது பிரசன்னத்தில் வந்தோடனே எங்களுக்கு குடும்பத்தில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் தலைமுறையாக ஒரு கோயில் வழிபாட்டு பண்ணிட்டு வந்தீங்க, உங்கள் இடத்துல இருக்குது அப்படின்றது பிரசன்னத்தில் வந்தது. அவங்க ஆமாம் இல்லை நம்ம தோட்டத்தில் இருந்த கோயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் திருப்பியும் அந்த கோயிலில் போய் அந்த இடத்துக்காரங்ககிட்ட அதாவது இவங்க விற்று அவங்கக்கிட்ட போய் கேட்டு வழிபாடு பண்ணி அவங்க சொன்னாங்களாம், இந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் எங்களுடைய லைஃபே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்தது. உண்மையாகவே நாங்கள் இப்போது முந்தி இருந்த வசதியை விட ரொம்பவுமே நல்லா இருக்குது. இந்த தெய்வங்களை ரொம்ப நல்லா காப்பாற்றுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் பிரசன்னம் பார்த்தம்போது இந்த மாதிரி உங்கள் இடத்துல அந்த சாமி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே சக்தி வாய்ந்த தெய்வம். இப்போது அவர்கள் அந்த கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மன மாற்றத்தை கிடச்சிது. அதுவும் அந்த இடத்துக்காரங்க இப்போ வாங்கினவங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா, எங்களுக்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னு. இப்போ இது அத்தனையுமே பிரசன்னத்தில் வந்தபொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சார் எப்படி இதெல்லாம் வந்ததா அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கறது. அதுதான் பிரசன்ன முறைகள். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 12/1/2024 சோபக்கிருதோட மார்கழி மாதம் 27ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:41 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய திதி மாலை 4:40 வரை பிரதமை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், திருவாதிரை, மிதுனராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. நீ நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு தொடங்கிறது ஆதிக்கமெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துட்டுருக்கு. ஆனால் என்னமோ ஃபினிஷிங் சரியில்லையேப்பா, ஏதோ ஒரு விதமான தடங்கள் வந்துட்டுருக்கேங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். சிறப்பான யோசனைகள் மனசில் இருக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இது ஜெயிக்கணும் அது ஜெயிக்கணும், அதாக்கும் இதாக்குங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் தோன்றும். இருந்தாலும் ஒரு தடங்களை தாண்டித்தான் அது ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வேலை அது 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அந்த 10 பேர் இந்த வேலையை முடித்து அந்த 10 பேர் ஒருத்தருக்கு பெருமை கொடுக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா காரியத்தையும் 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து நீங்கள் பெருமை சேர்க்கறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் கோவப்படுற மாதிரி அப்பப்போ வரும், அதுக்கப்புறம் சரியாயிடும். சகோதர சகோதரிகள் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, என்னடா இப்படி இருக்காளே அப்படிங்கிற யோசனைகள் இருந்துருக்கும். ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி மரம் இலைப்பகம் வச்சுருக்கிறவங்களுக்கு, கார்பெண்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு, டிராக்டர் சம்மந்தமான சில ஷாப்ஸ் எல்லாம் அதாவது ஷோரூம் மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு, வாகன விற்பனை, பழைய வாகன விற்பனை, செகண்ட் ஹேண்ட் இந்த மாதிரி காரெல்லாம் விற்பனை பண்ணுறோம், பைக்கு விற்பனை பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். யாராவது ஏதோ ஒரு விஷயம் சொன்னாச்சா, என்ன இப்படி நம்மளை போய் சொல்லிவிட்டாலே, நல்லது நினைக்கிறது தப்பா இல்லை நல்லது தான் நினைக்கிறது தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை மறுபடி மனசுக்குள்ளே
கேள்வியில்லா திருமண காரியம் எதிர்பார்க்குறவாளுக்கு தடங்களாய் காரிய வெற்றி உண்டு. இன்னும் பயப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. ஒருத்தர் 4 பேர் பேசின்னு இருக்கும்போது இது இந்த ஜாதகம் செட் ஆகும்னு தெரில, மனசுக்குள்ள நினைப்பேன் இப்படியே செட் ஆகும்னு தெரில எப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறீங்களோ போங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சில நேரம் மைண்ட் ரீடிங்னு சொல்லிட்டு வெளியிலையும் பேசிடுவேன். இதெல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, நல்ல காலம் பிறகுது உங்களுக்கு. நல்ல நேரம், நல்ல முன்னேற்றம், அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். போகிறதுக்கு முன்னாடியே காரியம் நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, சக்ஸஸ் தானே. எப்படி நடந்துட்டா அதுதான், அதெல்லாம் யோகம் வேணும்ப்பா, அதெல்லாம் ராஜ யோகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல யோகங்களை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசுவேன். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைக்கி கோபத்தோட சில காரியம் அது கொஞ்சம் தெரிசி அப்படின்னு இந்த ஆக்ஷன்லாம் பண்ணுவேன். பார்க்குறவா ஓ பயங்கர கோவக்காரர்கிட்ட இருக்க, பயங்கர உடனே இந்த வேலையை முடிச்சு எதுக்கு அவர்கிட்ட அப்படிலாம் சொல்லி அந்த கோவப்படும் போது அந்த கோவத்தில் காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்கள் சேல்ஸில் இருந்துட்டுருக்கிறவா, அதே போன்று பார்த்துட்டோம்னா ஏதாவது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்துட்டுருக்கிறவா, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டார்கெட்டு ஃபோன் பண்ணி இன்றைக்கி சார் நான் இதிலேருந்து பேசுகிறேன் சார், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி சேல்ஸ் டீம்லலாம் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். கடவுள் இன்றைக்கி நல்ல காலத்தை பிறக்க வச்சுருக்காரு, சூப்பர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுப்பேன். யாராவது திட்டினா கூட அதெல்லாம் இருக்கிறது தான், இதெல்லாம் கண்டுக்கப்படாது அப்படின்னு நீங்களே ஃபஸ்ட்டு மனசு இலகினாலும் அதுக்கப்புறம் மனசை தேத்திப்பேன். இன்றைய தினம் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள். ஒருத்தர் பார்த்தோன்னே ஒரு சில கற்றுக்கும் தெரியுமா, அது சொன்னோம்னா இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கதை திரைக்கதை வசனம் போல் நிறைய சப்ஜெக்ட் எடுத்து பேசுவேன். ஒரு சில சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து பேசினா அப்பா எப்படி இவருக்கு இவ்வளோ நாலேஜு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி காலையில் தான் புஸ்தகத்தில் படிச்சிருப்போம், இன்றைக்கி காலையில் தான் யாராவது சொல்லியிருப்பாள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த ஷேரிங் பண்ணும்போது அவள் என்ன நினைப்பா, நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சல்னு நினச்சிட்டு இருப்பாள். நம்மளையும் நம்பி ஒரு 4 பேர் இருக்கா அப்படிங்கிறத சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்கு பார்த்துட்டேன்னா சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கும், அதே மாதிரி தயாரிப்பாளராக ஃபினான்ஷியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, டைரக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதேமாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, எடிட்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரும். சில வேலை வாய்ப்பெல்லாம் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு கச்சிதமான வேலை வாய்ப்பு அமையும். சார் நான் இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன், கெயின் ஆகிடும், கவலைப்படாதீங்க, வெற்றி பெறும். கடன் வாங்கி ஒரு சில தொழில் பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைய தினம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. மிதுனராசி நேயர்களுக்கு கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் தம்பி தங்கைக்கு உதவி செய்வில். நிறையா விஷயங்கள் எல்லாம் செஞ்சாச்சு, இருந்தாலும் கடமை இல்லையா, யார் அவள் யார், அப்பப்போ திட்டுவோம், சண்டை பிடிச்சிப்போம், இருந்தாலும் என் கூட பிறந்தவ அவளுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலான்னு கண்ணில் 2 சொட்டு தண்ணி வந்துடும். இலகிய மனசு, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லோரும் இப்படி பேசினாலும் அவளுக்கு நல்லது பண்ணிட்டு இருப்பேல், திருப்பி கெட்டது வரும், திருப்பி நல்லது பண்ணுவேல், திருப்பி கெட்டது வரும், திருப்பி நல்லது பண்ணுவேல். என்னென்னமோ பெருசாக விஷயம்லாம் நினச்சிட்டு இருக்கா, ஒன்றும் இல்லை, அன்பாக பேசினா போதும் அப்படியே உருகி விடுவேன். இதுதான் என்னோடய வீக்னஸ்ஸே, அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ். அதை வச்சே எல்லோரும் காரியத்தை சாதிச்சுப்பா கடகராசி நேயர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய செயல் மற்றவங்க அப்படியே காப்பி பண்ணுவாள். என்னது நம்ம பண்ணுற மாதிரியே அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கும். அதாவது யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் பதட்டம், உங்களுக்கு கூட அந்த உடம்பு சரியில்லைன்னா பிரச்சனை இல்லை, யாருக்காவது சரியில்லைன்னா அந்த பதட்டம் வந்து அப்படியே இருந்துன்னு இருக்கும். நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பல பேர் உங்கள்கிட்ட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்ப்பான், என்னது பேக் டு ப்ரிவிலியன் மாதிரி பழைய மாதிரி மாறின்னு இருக்காரு ஐயோ அப்படிங்கிற மாதிரி யோசனை. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்தது சக்ஸஸ் ஆகிடும் கண்டிப்பாக. டீச்சராக இருந்துட்டுருக்கோம், காலேஜில் பணியாற்றின்னு இருக்கோம், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துகிட்ருக்கோம், மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினம் இன்றைக்கி ஏதேனும் ஒரு விஷயம் யாராவது காரசாரமாக பேசினா அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துடுவேன். எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய நாள் சிம்மராசி நேயர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு
அமோகமான பலன்கள் உண்டு. யாராவது ரொம்ப பாராட்டினான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று வெடி வைக்க போகிறான்னு அர்த்தம். ஸோ ரொம்ப பாராட்டுறவாளை நம்பப்படாது, ரொம்ப திட்டுறவாளை பக்கத்துலேயே போகக்கூடாது. சரி மீடியமாக பேசின்னு இருக்கா ஓகே, சிலது நல்லா நைஸாக பேசி வேலை வாங்கிப்பா, அவாட்டையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் வீட்டில் தெரியாமல் உங்ககிட்ட பேசுகிறா, அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவளுக்கு தெரியாமல் பணம் கேட்குறா, இதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பல சப்ஜெக்டில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சினிமாவில் சொன்ன மாதிரி இவா மத்தியில் வாழ்கிறது பெரிய கஷ்டமாட்டிருக்குன்னு இல்லையா, அந்த மாதிரி நாம் பணத்தை சேர்த்துனா வலுக்கட்டாயமாக ஏதோ ஒரு சப்ஜெக்டை சொல்லி வாங்கிடுவாளட்டிருக்க அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். சொந்த பந்த நண்பர்களுக்குள்ளே பண விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் நன்னா இருக்குது இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எங்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு போயிட்டா. எப்பா சாமி இந்த எப்படி தான் சமாளிக்கிறதுல மனசில் எனக்கு வர்ற கோபத்துக்கு இறைவா ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறியோ தெரியல அப்படின்னு பல நேரங்களில் இந்த மாதிரி தனித்தனமாக உட்காந்து பேசின்னு இருப்பேன், மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பேன். சில நேரங்களில் அப்படி இருக்கும். குழந்தைகள்லாம் இருந்துன்னு இருக்கிறவா இன்றைக்கி எதேனும் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கோங்களேன்னு விட்டுட்டு போயிடுவா, முடிஞ்சு போச்சு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, நானும் சாப்பிடல, குழந்தைக்கும் கொடுக்கவும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது, இப்படி சில ஜென்ஸு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு இந்த இந்த இன்றைக்கி இதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னா பாரேன் விட்டுப்புட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார், நான் ஒருத்தராக இருந்து என்னத்தை சமாளிப்பேன் அப்படிங்கிற கவலைகள் பெண்களுக்கு. இன்றைக்குமே இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளக்கூடிய சூழ்நிலை, அதுக்கப்புறம் அது ப்ராக்டிஸ் ஆகிடும். நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வந்துடும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய நல்ல விஷயம். சித்திரை நட்சத்திரத்திற்குள்ள பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைக்கி நிறைய ஏதாவது பொருள் வாங்கலாமான்னு ஒரு இது இருக்கும். யாராவது பேசினான்னா என்ன பேசுகிறான், என்னை பற்றி தானே, என்னை பற்றி தான் பேசுகிறா இல்லையா, தெரியும் எல்லாம் தெரியும், என்ன பேசுவான்னு எனக்கு தெரியும். ஒன்றும் பேசியிருக்க மாட்டேன், உங்களை பெருமையாக பேசியிருப்பேன், நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருப்பேன். அப்படியெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கோம். அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம், நல்லது தான் பேசுவா, பாசிட்டிவாக இருக்கும். நீங்களாக மனசில் போட்டு இல்லது ஒன்று அது ஒன்று இது ஒன்றுன்னு போட்டு யோசிச்சு கொள்ள வேண்டாம், கேள்வியும் கேட்க வேண்டாம். அப்படி ஏதாவது சொன்னால் சொல்லிவிட்டு போட்டுமே, நீங்கள் தான் ஜெயிக்க பொருள். இன்றைக்கி பிளாஸ்டிக் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட்லாம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பேசிட்டு கிளினிக் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வேணும் இன்றைய தினம். தனுராசி அன்பர்களுக்கு அமோக பலன்கள் உண்டு. நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினம். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, விட்டு கொடுத்து போவீங்க, நல்லது நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். குழந்தைகளுக்காக நான் பேசாமல் இருக்கேன், இல்லைன்னா எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுவேல். ஆனால் யார் என்ன தானே பேசின்னு இருக்கான்னு விட்டு கொடுத்து போயிடுவேன். அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுமாதிரி ஒன்று சாதிக்கிறதுக்குள்ளே பலவிதமான போராட்டங்களை தாண்டி அதை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வர காசு பத்தாது, செலவுகளுக்கு கரெக்டாக இருக்கும். செலவு பண்ணால் திருப்பி என்ன பண்ணுறதுங்கிற யோசனை, ஒரு விஷயத்தில் கலந்து கொள்ளணும்னு ஆசை, கலந்துக்க முடியாமையும் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது சைடில் ஏதாவது ஜாப் எடுக்கணும்னு ஆசை, அதில் சரியாக ரன்னாகவும் மாட்டேங்குது. இவாளை நம்பி விட்டுட்டு போகவும் முடியல, இருக்கவும் முடியல. இப்படி பலவிதமான யோசனைகள் அப்பப்போ இன்றைய தினத்தில் வரும். உங்களுக்கு சாதகமாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். மகர ராசி நேயர்களுக்கு நல்ல அற்புத பலன்கள் உண்டு. ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுக்கு இன்றைக்கி அற்புதமான நாள். இன்றைக்கி அந்த டிஷர்ட் ஒன்று பார்த்தேன், ஒயிட் கலரில் மேலே அது பேர் தான் எனக்கு மறந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த ஏரியாவுக்குள்ளே போய் இங்கே வெள்ளையாக ஒருத்தர் சுருட்ட முடியோடு இருப்பார் இல்லையா, அவர் யாருன்னு கேட்ட மாதிரி. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது வெள்ளையாக சுருட்ட முடியோடு இருப்பார்னு. அந்த மாதிரி இந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டில் இது போட்டிருக்காது. அது ஏதாவது எம்பளம் ஏதாவது போட்டிருக்குமா, ஏதாவது குதிரை படம் அந்த மாதிரி ஏதாவது இல்லை அது ஒயிட் கலர். ஆனால் சூப்பராக இருக்கும், நான் சொல்கிறேனே அது பேர் நல்ல பேர் இது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் வந்துடுத்து என்ன அது மறந்து போயிடுத்து. அந்த மாதிரி சில யோசனை பண்ணி ஒரு 10 பிராண்டு ஏறி இறங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பிராண்டு பேர் சொல்லுவாள், இது தான். அங்கே போய் பார்த்தா அது இருக்காது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒன்று வாங்கணும்னு போய் வேற ஒன்று வாங்கிட்டு வருவேன். இன்றைய தினத்தில் யாருக்கெல்லாம் கடன் அடைக்கணுமோ ஃபஸ்ட்டு அவளுடைய கடன் அடைக்கணுங்கிற ஒரு ஆசை. சில வேலைகள் இன்றைக்கி பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதையும் சந்தோஷப்பட்டு போய்
சில பேர்த்த சந்திக்கிறதன் மூலமாக ஒரு மன திருப்தி வரும். ரொம்ப சந்தோஷம் வாழை பார்த்ததில், என்னை மதிப்பாக கூப்பிட்றா பார்த்தல, அதுக்காகவே நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. நிறைவான சிந்தனை, ஒரு சில விஷயங்கள் ஒரு புது ஐடியா கிடைக்கும். சரி, இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், இறைவன் இருக்கார் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. முக்கிய நபர்கள்ட்ட ஃபோனில் பேசுவேல், முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து இறங்குவேல். அது உங்களுக்கு நிச்சயம் சாத்தியக்கூறுகள் இருக்கும். சகோதர சகோதரி உங்களுக்கு சாதகமாக பேசுவா. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து அதை செயல்படுத்தும் போது ஒரு மன திருப்தி இருக்கும். உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய பேர் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் எடுத்து சொல்லும்போது நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ளே பிறக்கும். மீனராசி நண்பர்களுக்கு நல்ல அற்புத பலன்கள் இன்றைய தினத்தில் உண்டு. பணம் பொருள் அந்தஸ்து கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. எதிராக இருக்கிறவங்க உங்களுக்கு நட்பாக மாறிடுவா, அது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். சில நேரங்கள் நின்ன இடத்துல கூட பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள். நான் பாட்டுக்கு சிவனேன்னு நின்றுருக்கேன், காலில் அடிபடுறது பற்றியா, நான் சிவனேன்னு இருக்க இடிச்சுட்டு போகிறப்பார். இந்த மாதிரி சில நேரங்களில் அப்பப்போ பட்ட இடத்துலையே போகிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனத்தை வேகமாக ஓட்டப்படாது. சில பேர் ஓட்டினா கொஞ்சம் நிதானம்பான்னு சொல்லணும். ஏதாவது சண்டை பிரச்சனை வந்துச்சுன்னா அதை விட்டு கொடுத்து போயிடணும். அதை மட்டும் இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி கடைப்பிடிச்சா அது. ரேவதி அதே போன்று பார்த்துட்டேன்னா பூரட்டாதிக்கு சிறப்பாக இருக்குது. மீனராசி அன்பர்களே, ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் சார் நீங்கள் சொல்கிறது பூரா அப்படியே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும், நான் அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறவாளுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப சிறப்பாக ஒன்று சொல்ல போகிறேன். தினந்தோறும் சிவபெருமானுக்கு பில்வார்ச்சனைன்னு சொல்லுவாள். ஏன்னா ஏக பில்வம், அந்த ஏக பில்வத்தில் இருக்கக்கூடிய லிங்காஷ்டகம் பில்வாஷ்டகத்தில் ரொம்ப அற்புதமாக பில்வத்தை பற்றி சொல்லியிருக்கு. இந்த பில்வம் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த அர்ப்பணம் பண்ண பிரசாதத்தை நம்ம கையில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பெரிய பலன்கள் கூடி வரும். அதனால் சிவாலயங்களுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பில்வத்தை அர்ச்சனை பண்ணி அந்த ஒரே ஒரு பில்வத்தை மட்டும் பிரசாதமாக நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து உங்களுடைய இதில் வச்சுக்கலாம், வாலெட்லேயோ அல்லது உங்கள் ஜோப்லேயோ வச்சுட்டு நீங்கள் உண்மையாகவே சிவபெருமானுடைய அருள் என் கூடவே வந்துட்டுருக்குன்னு நினச்சேன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்படி முருகப்பெருமானுக்கு அரளி, விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல், துர்க்கைக்கு மல்லி புஷ்பம் அரளி, சிவபெருமானுக்கு வன்னியும் கூட. அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு துளசி. இப்படி இந்த சுவாமி பிரசாதங்கள் அம்பாள்கிட்டேருந்து தாமரை, இந்த சுவாமி பிரசாதங்கள் நீங்கள் எடுத்து சுவாமிகிட்ட பூஜை பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை பாட்டுக்கு செயல்படுத்திட்டு போங்க. வெற்றி 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 தான். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.